மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக நாளை காலைக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளை காலை 9 மணிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக நாளை காலைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளை பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு வரும்போது மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் குறித்து தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் நாளை காலைக்குள் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சின்னம் ஒதுக்கியது தொடர்பாக நாளை நடைபெறும் வழக்கு விவாதத்தில் இது தொடர்பாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கூறியிருந்தது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை காலை 9 மணிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று இன்று நடைபெற்ற விசாரணையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளை பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை காலை 9 மணிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நாளை மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும்போது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நாளை காலைக்குள் முடிவெடுக்க கெடு விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். முழு விவரம். நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்புல மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி தங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சியுடைய நிர்வாகிகள் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையர் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்று மதிமுகவின் கோரிக்கை மீது இன்று முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில மதிமுக சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பம்பரம் சின்னம் பொது சின்ன பட்டியலில் இருக்கிறதா இல்லை என்பது குறித்து கேள்வி எழுப்பி அதுக்கு மதியம் 2:15 மணிக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில மதியம் 2:15 மணிக்கு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பம்பரம் சின்னம் மதிமுக கேட்டுள்ள அந்த பம்பர சின்னம் பொது சின்ன பட்டியலிலும் இல்லை, அதே போல அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் பட்டியலிலும் இல்லை என தெரிவித்தார். எனவே அந்த மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையர் தான் முடிவெடுப்பார் என்றும் கூறினார். தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக மனு அளித்துள்ளதாகவும் அந்த மனு மீது நாளை காலை 9:30 மணிக்குள் முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தில் அந்த ஆணையம் சார்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ஆஜராகி அந்த தகவலை தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை நாளை மதியம் 2:15 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கை பொறுத்தளவு நாளை காலை தான் தெரிய வரும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படுமா இல்லையா என்பது நாளை காலை தான் தெரிய வரும். ஏனென்றால் தேர்தல் ஆணைய விதிகளின்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் இதுபோல கேட்க முடியும் என்ற விதி இருப்பதனால் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது 2 பட்டியலிலுமே இல்லாத காரணத்தினால அதை தேர்தல் அதிகாரி தான் முடிவெடுப்பார் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக இந்த முடிவு மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து நாளை காலைக்குள் தெரிய வரும். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.